உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்பேற்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் என்னோட பாதம் பணிந்து அது எனக்கு அடிமையாதான் இருக்கணும். அச்சா, நான் இந்த 3 பெண்களையும் நரபலி கொடுக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். இல்ல, நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நான் கத்து கொடுத்த வித்தைகளை நீ தப்பான வழிக்கு பயன்படுத்துறதால இப்பதானே அது நினைக்கு மறந்து போகணும்னு நான் நின்ன சபிக்காம போடும். அதுக்கான மந்திரங்களை நான் இப்ப തന്നെ പറയാൻ போடும். ஓம் உன்னை பகவதி துணை. அச்சா, நான் உங்ககிட்ட மட்டும்தான் மாந்திரிகம் கத்துக்கிட்டேன்னு நினைச்சீங்களா? அமாவாசை பௌர்ணமியில சுடுகாட்டுக்கு போய் நிறைய துஷ்ட மாந்திரிகங்களை நான் கத்துக்கிட்டேன். அத உங்ககிட்டயே பிரயோகப்படுத்த வச்சிட்டீங்களே. நான் சொல்றத கேட்காம என்னோட இந்த பூஜையை தடுத்து அதை நிறுத்த முயற்சி பண்ற உங்கள மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துக்கு தேவையே இல்ல. அதனால நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு மானுட பிறப்புல இல்லாம அக்ரிணை பிறப்புல இருக்க 3வது உயிரான ஈயாருங்க. எங்களை விட்டுருங்க. நாங்க போய் எங்களுக்கு பயமா இருக்குங்க. நாங்க வீட்டுக்கு போகணும். எங்களை விட்டுருங்க. நாங்க வீட்டுக்கு போகணும். எங்களை விட்டுருங்க. ஐயோ, நான் என்னோட உருவத்துல இருந்தா எனக்கு பிடிச்சத செய்ய மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நான் பண்ண போற மாந்திரிகத்தையும் செய்ய முடியாது. நான் நினைச்சது செய்ய என் அப்பா நம்பூதிரியோட உடம்பு எனக்கு தேவைப்படுது. நாங்க வீட்டுக்கு போகணும். ഞാൻ അച്ഛനായിട്ട് മാറിപ്പോയി. ഈ ഉലകമേ എനിക്ക് തന്നെ. ഇനി ഈ ഉലകമേ എനിക്ക് അടിമൈ. ഞാൻ ചെയ്യുന്ന കാര്യത്തിക്ക് ഇങ്ങനെ നീங்க തടയാ വந்தீங்கன்னா പിന്നെ ഞാൻ അച്ഛാന്ന് കൂടെ നോക്കില്ല. സാധാരണ ഈ നസിക്കുന്ന പോലെ നിങ്ങളെ നസിക്കിട്ട് പോയിക്കിട്ടേ ഇരുപ്പேன். முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னே புரியலையே. அத்த, எனக்கு அந்த நம்பூதிரியை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஏன் தமன்னா அப்படி சொல்ற? இல்ல அத்த, அவர் எப்பவுமே வர பழைய நம்பூதிரி மாதிரியே எனக்கு தெரியல. திடீர்னு கண்ணை மூடி ஏதோ முணுமுணுத்தாரு. அப்போ ஒரு ஈ வந்து பறந்து அவர் கை மேல உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா அது கூட என்னமோ பேசிட்டு இருந்தாரு. அவர் என்ன பேசிட்டு இருந்தாரு நம்ம காதுல கேட்கவே இல்ல. இப்ப என்னடானா அந்த ஈ மறுபடியும் அவர் கையில இருந்து பறந்தே போயிடுச்சு. எனக்கு என்னமோ நம்பூதிரியோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் தெரியுது அத்த. நீ சொல்றது கரெக்ட் தான். யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஆள்கிட்ட ஏதோ மாற்றம் இருக்கிற மாதிரி தான் தோணுது.
ஆனா எனக்கு என்னமோ அந்த நம்பூதிரிய பார்த்தா நல்லா கும்முன்னு ஜிம் ட்ரைனர் மாதிரி ஜம்முன்னு இருக்காரு. அவரை போய் தப்பா சொல்றீங்களேக்கா? யோ, அது எப்படி தம்பி? எங்களுக்கு எதிராவே ஏதாவது மடத்தனமா பேசணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையறீங்களா? இல்லக்கா. அதானே எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சித்தப்பா. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சரி சரி, அதுங்க பூஜை ரூம்ல என்ன செய்துங்கன்னு போய் பாப்போம் வாங்க. வாங்கக்கா. போங்க. உலகத்தையே கட்டி ஆளணுங்கிற உன்னோட ஆசை நிறைவேறணும்னா நீ மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு அகோர அதிபதி கூட சேரணும். அது எப்படி நடக்கும்? அவனும் சாதாரண ஆள் இல்ல. இந்த விஷயம் அவ்வளவு எளிதா நடக்க கூடியதும் இல்ல. இது நடக்கணும்னா பல தடைகளை தாண்டி வரணும். அது மட்டும் இல்ல, நீ இதுக்காக பல பலிகளை கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. யார் அந்த அகோர அதிபதி? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல. சாதாரண மனுஷனா இருந்து அகோர அதிபதியா இருக்கான். அதனால அவனுக்கு பயங்கரமான மதிநுட்பமும் சக்தி வாய்ந்த மாந்திரீகமும் தெரியும். அது மட்டும் இல்ல, அவனுக்கு உடல் பலமும் அதிகமா இருக்கு. அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அது நீங்க 2 பேரும் ஒன்னு சேரும் போதுதான் நடக்கும். நீயும் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய இடத்துக்கே போவ. அந்த அகோர அதிபதியை எப்படி பாக்குறது? அந்த அகோர அதிபதி இப்ப நீ ஜோடி சேர போகும் அகோர அதிபதியை மீட்டெடுக்க போகும் ஜாதகத்தை நீ கூடிய விரைவில் பார்ப்பாய். அந்த ஜாதகமும் கோடியில் ஒரு ஜாதகமாக இருக்கும். அப்படி ஒரு ஜாதகத்தை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நீயாக அந்த ஜாதகத்தை தேடி போக வேண்டாம் யட்சினி. அந்த ஜாதகமே உன்னை தேடி வரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.